நம்ம பிள்ளைங்க நம்மளையே இப்படி வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டேன். சின்னதா இருந்தாலும் ரேஷ்மாவும் ரகுவும் நீ போகாதமா இருமான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களே நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. அவளோ ஒருத்திக்காண்டி இன்னைக்கு நான் வேண்டான்னு போயிட்டேன் போல. இருக்கட்டும், அவ நாளைக்கு அம்போன்னு நடு ரோட்ல விட்டுட்டு போவா. அப்பதான் தெரியும் இந்த பெத்தவளோட அருமை என்னன்னு சொல்லி. நான் இல்லாம இருக்கிற இந்த நாட்கள்ல தான் நீங்க என்னோட அருமையை புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கான பாடம் கண்டிப்பா இந்த மாசத்துல கிடைக்கும். நான் இல்லாம இருக்கிறதுனாலதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு மட்டும் பாருங்க. சொல்லுனே. என்னதா சைனி, அப்பத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசனையில உட்காந்துட்டு இருக்க. வீட்டுல வச்சே கவனிச்சேன். நான் போல அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் என் கூட வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா சைனி? என் கூட வந்தா நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த அண்ணன் ஒரு வேலை சோறு கூட தர மாட்டேன்னு நினைக்கிற நீ? ஆமா, நீ அப்படியே கிழிச்சிட்டாலும் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தான் ஆட போற. இதுக்கு எதுக்குதான் இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பாச மலர் மாதிரி சிவனெல்லாம் சின்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏதோ வந்தமா இருந்தோமான்னு கிளம்பணுமான்னு இருக்க வேண்டியதானே. அதை விட்டு நான் தான் ஏதோ ஒரு கோவத்துல வாரன்னு சொன்னா பின்னாடியே கைய பிடிச்சி இழுத்துட்டு வரத பாரு. அவனுக்காச்சும் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது நீ இருக்குமாடா? சிவன்டா இப்படி இருக்க நீ? சின்னதா சைனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நான் நல்லாதான் இருக்கேன். உன் கூட வர்றதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. அண்ணியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மாக்கே சோறு போடாம எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு அம்மா வந்து சொன்னாங்க. ஆனா நானு அம்மா வச்சு பரவாயில்ல, அன்னிக்காண்டி எதையாச்சும் பண்ணணும், அன்னிக்கு வேலை எல்லாம் செஞ்சு தரணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஒத்து வராது. அந்த விஷயத்தினாலதான் நானே சீக்கிரமா கல்யாணம் ஆகி இங்க வந்தேன். இப்போ மறுபடியும் அங்க போறது நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவுது. ஐயோ தாட்சாயினி, அதெல்லாம் நீ கவலைப்படாத. கலாவதி கிட்ட நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கலா எதுவுமே பண்ண மாட்டா உனக்கு. யாரு? உன் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டா. சேண்டா டேய், நீ இருக்கும்போது நல்லா தாண்டா நடிப்பா. நீ இல்லாத போதுன்னு அவளோட முழு ரூபமா எனக்கு தெரியும். சின்ன என்ன பண்ண போறான்னு தெரியல. சின்ன ஃபிளைட் ஏறதுக்கு வர 2 மணி நேரம் தான் இருக்கு. பேசாம ரகுக்கு போன் பண்ணி கூட்டிட்டு போய் சொல்லிடுவோமா? வேண்டாம், அசிங்கமா நினைப்பான். அண்ணே, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் அப்படியே படுத்துக்கிட்டே வரேன். ஏர்போர்ட் வந்துட்டுனா சொல்லு, இறங்குறேன். சரிம்மா, படுத்துக்கோ. ஆமா, ரேஸ்மாவும் ரகுவும் கூப்பிட்டு தனியா பேசினாங்களே, என்னாச்சு? அதுவா, ஆஸ்பத்திரியில வச்சு சத்தம் போட்டதை ரேஸ்மா கிட்ட அங்க வேலை செய்யறோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அததான் ரேஸ்மாவும் ரகுவும் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதா இருந்தாலும் நம்ம தோலுக்கு மேல தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளைங்க நம்மளையே தோலுக்கு மீறி வளர்ந்து கேள்வி கேட்கும் போது மனசு சங்கடமா தான் இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க அந்த வேலைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே எதிர்த்து நிக்கிறாங்க. சின்னதான் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியோ நீ. சின்ன மன்னிச்சிரனே, பிள்ளைங்க உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டோம்? பரவாயில்ல தச்சை, நீ இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, இருக்கட்டும். அண்ணே, உனக்கு தலைவலின்னு சொன்னல, படுத்து ரெஸ்ட் எடு. ஏர்போர்ட் வந்தோடனே நான் எழுப்புறேன். சரிண்ணே. என்னல மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஏன் அவ போனது உனக்கு என்ன அவ்வளவு வருத்தமாவா இருக்கு? அப்பன்னு நீயும் கூட சேர்ந்து போக வேண்டியதானே, யாரு வேண்டாம்னு சொன்னா? ஆளை பாரு, இங்க பாரு, ஒரு சில விஷயத்தெல்லாம் தூர இருந்து பார்த்தாதான் புரியும்னு சொல்லுவாங்க, தள்ளி இருந்து பார்த்தாதான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் நம்ம கூடவே இருக்கிறதுனாலதான் நம்ம யாரோட அருமையும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சென்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போறா, அவங்க அண்ணனை தலையில தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு கூட நம்மளுக்கு அவ மரியாதை தர மாட்டேங்கிறா. அங்க போயிட்டு அவ அன்னிக்காரிக்கிட்ட வாங்க வேண்டிய கொடைய வாங்கிக்கிட்டு திரும்பி வருவாள, அப்ப தெரியும் நம்ம அத்தைக்காரி எப்படி வச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம புருஷன் எப்படி நம்மள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. இங்க பாரு, அமைதியே இரு. போயிட்டு அவளே 1 வாரத்திலேயே 2 வாரத்திலேயே ஐயோ அம்மானு ஓடி வந்துருவா, சரியா? நம்ம ஒன்னும் காட்டுக்கிட்ட விலங்குக்கு அனுப்பலையே. அதுதான் இவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்ட்டு அவளே தான் ஆசைப்பட்டு போயிருக்கான். அப்புறம் என்ன, ஏதோ விலங்கு கூட போயிட்டு இருந்துட்டு வான்னு சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டியே நம்ம என்னமோ கொடுமைப்படுத்துறோம்னு சொன்ன மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கான். நல்ல ஆளு தமிழ. நீ பேசி முடிச்சிட்டியாமா? இல்ல ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கா? பின்ன என்னல, நம்ம என்ன வீட்டுக்கு தானே அனுப்பியிருக்கோம், அவங்க அண்ணன் வீட்டுக்கு. இதை காட்டுக்கு அனுப்புன மாதிரி ஒன்னு இருக்கா? நான் ஒன்னும் அதுக்காண்டி எல்லாம் உடனே இல்ல. அவங்க போயிட்டு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் அனுப்புறோம் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அப்ப இங்க எப்படி எல்லாம் இருந்திருப்பா, அங்க போயிட்டு எப்படிமா அவன் நல்லா இருப்பான்? நல்லாவே இருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் எப்படி அனுப்ப சொல்றீங்க? அதான் வருத்தமா இருக்கு. இங்க பாரு, அவ கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது, சரியா? தடுக்கிறதா இருந்தா அவ இருக்கும் போதே தடுத்துருக்கணும் ஒண்ணு, இல்லையா? கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்படி உட்காந்து வருத்தப்படக்க கூடாது. பண்ணுவோம் பண்ணிடுவானா, அதுக்கப்புறமா ஐயா அம்மானு அடிச்சுப்பானா வயிற்றுல வாயில நிக்கிட்டு. அமைதியே இருல, சொல்றதை கேட்டுக்கிட்டு. பாட்டி, எனக்கு புரியவே இல்ல. சிங்க சரி, ஓகே, நீங்க ஏதோ பிளான் பண்ணி அங்க அனுப்பிட்டீங்க. ஒருவேளை எங்க அத்தை அங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா, அங்கேயே இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இங்க பாரு மருமவுல, உன் அம்மா கறிக்கு 2 நாளைக்கு மேல வேற இடத்துல போயிட்டு தங்கவே முடியாது. அதையும் மீறி தங்குறான்னு வச்சுக்கேன், வேற வழியே இல்லாமதான் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன் இத்தனைக்கும் என் கூட வந்து தங்குறதுக்கே அவளுக்கு எவ்வளோ சிரமமா இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் வாயையும் காலு கையை எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் தலைய பூம்பு மாதிரி ஆட்டிக்கிட்டு கிடந்தேன். அதனாலதான் என் கூட உன் அம்மா குப்பை கொட்டினாலே தவிர என்ன பொறுத்துக்கிட்டுதான் உங்க அம்மா வாழல, சரியா? அவளை பொறுத்துக்கிட்டுதான் நான் அவளுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு கிடந்தேன். அவ அன்னிக்காரிய பத்தி அவ அம்மா சொல்லியிருக்கா, அங்க போயிட்டு நல்லா கொடுப்பா, வாங்கிட்டு வருவா. அப்பதான் தெரியும் நம்ம எப்படி அவளை வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம்னு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒருவேளை நீ சொன்ன பிளான் சொதப்பிட்டுனா? ஆல்ரெடி நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிட்டுடி.
எனக்கு புரியல. என் மருமவளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வந்து உன் அம்மாவை பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே நான் என் மருமவளை பாத்துக்கிட்டு இருக்கேன், அவ கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் சொல்லவா? கார்ல போகும்போது உட்காந்துக்கிட்டு என் மகனும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, என் புருஷனும் இப்படி விட்டுட்டானே, இந்த கிழவி இதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம நம்மள விரட்டி விட்டுட்டு எல்லாரும் நம்ம கூட இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியல, சிப்பந்தான் தெரியுது அப்படின்னு உட்காந்து உன் அம்மா கறி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும் அவ இந்த காரியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு. அவளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு வாட்டியும் சண்டை வரும்போது இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா எதையாச்சும் நம்ம அடிக்கிறதோ மிரட்டுறதோ வச்சு மனசு மாறிதான் நம்பிடுறோம். இப்போ கொடுக்க போற பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசு. அவ அன்னிக்காரிக்கிட்ட போயிட்டு நல்லா வாங்கிக்கிட்டு வரட்டும், அப்பதான் தெரியும் இங்க இருக்க அருமை என்னன்னு. என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. என்னமோ நீ ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். நீ பேச சொன்னதை பேசுனேன், அவ்வளவுதான். எனக்கும் அம்மா போறதுல விருப்பம் இல்லதான். அம்மா திரும்பி வருவாங்க அப்படின்னு நீ சொல்ற, நானும் நம்புறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கும் நேரமாச்சு. ஆமா, எங்க போறா? இப்ப தானே வந்த வீட்டுக்கு. ஐயோ பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் கண்டினியூ பண்ணணும். ரேஷ்மா, நான் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீ எப்படா வந்த? ஷிஃப்ட் தான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறேன். நான் போய் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கிறேன், சரியா? நீ மார்னிங் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கோ. நைட் ஷிஃப்ட்டும் நான் சேர்த்து பார்த்துக்கிறேன். ஜெனிஃபர் வந்து அவங்களையும் ரிலீவ் ஆக சொல்லிட்டேன். நான் இப்போ போயிட்டு நைட் ஷிஃப்ட்டும் மார்னிங் ஷிஃப்ட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். முடிஞ்சா மார்னிங் ஷிஃப்ட் கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னடா சொல்றேன், எனக்கு புரியல. நைட் ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்டும் பாக்குறேங்கிற? ஆமா, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு 2 மணிக்கு மேல. சோ அதனால என்னால நாளைக்கு வர முடியாது. அதனாலதான் உன்னோட ஷிஃப்ட்டை நான் மாத்திக்கிறேன், ஜெனிஃபரோட ஷிஃப்டையும் நான் மாத்திக்கிறேன். ஜெனிஃபரை வீட்டுக்கு போக சொல்லிட்டான், அவங்க வந்து பி ஷிஃப்ட் அட்டன் பண்ணிப்பாங்க. நைட் ஷிஃப்ட் நான் இனிமே எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஆனா நைட் ஷிஃப்ட்டுக்கு டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்கல்ல, ஃபீமேல் டாக்டர் ஒருத்தராச்சும் வேணுமே. அதுக்கு தான் அந்த நியூ ஸ்டாஃப் ஜூனியர் ஒருத்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோமே, அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்கள வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, சரியா? உனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா நீ வா, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் போறேன் கண்டிப்பா. நைட் ஷிஃப்ட்டோ மார்னிங் ஷிஃப்ட்டோ நான் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்து வரா மாதிரி பார்த்துக்கோ. சரி, ஓகே, நான் நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் இருக்கேன். சரி, ஓகே, கிளம்புவோமா? ம், ஆமா, ரோஷன் எங்க? தெரியல. அவளை யாமலே நீ கேட்க? ரோசன் எங்கன்னு? பெத்ததுதான் அவ, மத்தபடி அவளை வளர்த்தது எல்லாமே நான் தான். ஆமா, அவளை ஏன் கேட்க? என்ன கேளு, அந்த பைபிள எங்கன்னு நான் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான், சொல்லு எங்க? ஆமா, பெத்தவ மாதிரி கொஞ்சமாச்சும் இருக்கியாடி? கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்ல அவன் மேல. அவனை இங்க நீ அங்கன்னு ஓடுறானே தவிர அம்மானு உன்னை தேட மாட்டேங்கிற, நீயும் பிள்ளைன்னு தேட மாட்டேங்கிற. எப்ப பாரு மாமா 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 பின்னாடி தான் அலையிறான். இவன் வேற வீடை பாத்துக்கிட்டு தனியா போறேன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு கிடக்கான். அவனுக்கு என்னைக்கு தெரிய வந்து புரிய வந்து அழுக ஆரம்பிக்கிறானோ தெரிய மாட்டேங்குது. கூட்டிட்டு போயிட்டு நீ தான் வச்சுக்கணும், பாத்துக்கோ ராகு. என்னாலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு எப்பவுமே ரோஷன் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை. எனக்கு குழந்தையே பிறந்தாலும் ரோஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே, எல்லார விடையும், அணுவை விடவும். சரியா? ரோஷன் கண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். அவன் என் கூட தான் இருக்கணும்னு நினைச்சானா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போய் ரோஷனை என் கூடயே வச்சுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னென்னமோ சொல்ற. ஆமா, வீடு பாத்திருக்கேன்னு சொன்னா உன் பொண்டாட்டியை மட்டும் தான் நாளைக்கு கூட்டிட்டு போவியோ? என்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியோ? இல்ல பாட்டி, பிக்ஸ் பண்ற ரேஞ்ச்ல தான் இருக்கு. மேக்சிமம் சண்டே வந்து நாங்க வீடு வந்து வரோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கான திங்ஸ் எல்லாம் நாளைக்கு வாங்கணும், அணுவை கூட்டிட்டு போயிட்டு தான். சோ அதனாலதான் கூட்டிட்டு போறேன், மத்தபடி உன்கிட்ட காட்டக்கூடாதுன்னா எதுவுமே இல்ல. சண்டே கண்டிப்பா வந்து பிக்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. வீடு பால் காய்ச்சு அங்கே அப்படி குடியிடுற மாதிரி. நீங்க எல்லாரும் ஃப்ரீ ஆயிக்கோங்க. சரிப்பா, எனக்கு நேரமாச்சு, கிளம்புறேன். பாட்டி கிளம்புறேன். சரில, பாத்துப்போ. கிளம்புவோமா? மது, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும், சொல்லாம விஷயம் தெரியுமான்னா சின்ன தெரியுமா? சி புடி. ஆமா, நீ என்ன எப்பவுமே காலையில ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு மதியம் ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஓடிடுவேன். நைட் ஷிஃப்ட்ல உனக்கு என்ன வேலை? ஹலோ மேடம், நைட் ஷிஃப்ட்ல இன்னைக்கு ரகு சாரும் ஆதி சாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ கம்பல்சரி ஒரு சீனியர் நர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மேம் என்ன இருக்க சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. ஓ அப்படியா, சரி சரி. சென்னெல்லாம் பார்த்தா சீனியர் நர்ஸ் மாதிரி தெரியலையாமா உங்க மேடம்க்கு? அது நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். போய் கூட்டிட்டு வரேன், கேக்குறியா? அஷிஷோ வேண்டாம், அவங்களை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. சின்ன விஷயம் தெரியுமான்னு கேட்டி, என்ன விஷயம்? அது என்ன தெரியுமா, ரகு சார் ரேஷ்மா மேம் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஐயோ, ஆதி சார் இருக்கார்ல? ஆமா, ஆதி சார். ஆதி சாருக்கு என்னாச்சு? ஆதி சாருக்கு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிட்டான், தெரியுமா உனக்கு? அதுவும் ஷாலினி கூட. ஓ அப்படியா, சரி சரி. சென்னடி, ஓ அப்படியா, சரி சரிங்கிற. ஆதி சார் பின்னாடி சின்சியரா சுத்திக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானா? சுத்தனா லவ் பண்ணனா இல்லன்னு சொல்லல, அதுக்காண்டி என்ன பண்ண சொல்ற? அவர் தான் என் மேல லவ் இல்லன்னு சொல்லிட்டாரு. 2 பேர் பக்கமும் வந்தாதான் அது பேர் லவ். ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வரலன்னா அது பேர் ஆசை, அவ்வளவுதான். நான் அவர் மேல ஆசைப்பட்டேன், அவரு என் மேல ஆசைப்பட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனா இல்லன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவர்கிட்ட சுத்தி எனக்கு எந்த யூஸும் இல்ல.
வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நான் பிராக்டிக்கலா வேற மூவ் பண்ணிக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கலாம். ஒண்ணு நான் எஜுகேஷன்ல பிளான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃபியூச்சர்ல இனிமே சாரி யாராச்சும் வராங்கன்னா அவங்கள பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆதி சாரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் மாற போதா என்ன? சாரதி காது கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் பாரு. சதீஷ், இவ பேரு மது. இவ பேரு சதீஷ். சரியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? அவர் இங்கதான் ஜாயின் பண்ணிருக்காரு. 2 வீக்ஸா டாக்டரா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜூனியர். சரி, ஓகே. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருந்து பேசிட்டு போடி. சதீஷ் பயங்கர ஜோவியல், ஜாலியா பேசுவாரு தெரியுமா? என்ன ப்ரோ, கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். என்ன ப்ரோ, மேடம் பேச மாட்டாங்களா என்கிட்ட? அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, சும்மா நடிக்கிறான். அவ வேற ஒரு பிரச்சனைல இருக்கான், அதான். வேற பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? வேற என்ன, ஒன் சைட் லவ் தான். உன்ன மாதிரி தான் ஒரு தலை காதலா சுத்திக்கிட்டு இருக்கா. ஷீனா, என்னோட ஸ்டோரி எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு தெரியாதவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் என்னோட பர்சனலை ஷேர் பண்ணாத, சரியா? இந்த மாதிரி தேவையில்லாம ஸ்டூபிட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுக்கோ. சின்ன ப்ரோ ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஐயோ, ஒருத்திய பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஆதி சார் மேல லவ் பண்ணி மேரேஜ் எல்லாம் பண்ணி ரொம்ப இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி தான் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டது இவதான். ஓ, சிவங்க தானோ? சரி சரி. இப்பயும் அப்செட்டா இருக்காங்க. ஆதி சாருக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. ரகு சார் இப்பதான் ரேஷ்மா மேம் கிட்ட கேபின்ல வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஸ்ரீனிவாசன் அவரோட ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கொடுக்க போனேன். அப்பதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டேன். வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறீங்க ப்ரோ நீங்க. ப்ரோ, நம்ம வேலை இதுதான் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப சின்சியர் சிக்னமணி நினைச்சிட்டேன். ஆனா உங்ககிட்ட பழகுனாதான் தெரியுது டம்மி பீஸ்ன்னு. சிவங்க என்ன ரொம்ப தான் பண்றாங்க, பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறாங்க. அதான் சொன்னனே, அவ ஆளுக்கு கல்யாணம் நீ காண்டுல போறா, வேற எதுவும் இல்ல. நீங்க கண்டுக்காதீங்க, அவளே வந்து ஒரு நாள் பேசுவா. ஆமா, இவ பேசலன்ட்டு நான் தவம் வர கிடக்கும்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த சிஸ்டம்ல டவுன்லோட் பண்றது கொஞ்சம் எரர் காமிக்குது. அது மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண சொல்லி அட்மின் சைட்ல இருந்து ஐடி வர சொல்லுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா அந்த சிஸ்டம் ரெடி பண்ண தேவைப்படுது. ஐயோ, ஐடி டீமுக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டி இல்லையே, வெளிய இருந்து தானே கூப்பிடணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆதி சார் ரூம்ல இருக்க லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நான் சொல்றேன், சரிங்களா? ஆதி சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பிரச்சனை இல்ல. ஆதி சார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காரு. ஆதி சார் ஏதோ சொல்ல மாட்டாரு. ரகு சார் ரூம்ல போயிடாதீங்க. சரி, ஓகே ப்ரோ. அதை கொஞ்சம் எமர்ஜென்சியா சரி பண்ண சொல்லுங்க. சரி சார். ராக்கி பேஷண்டோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்களா சார்? டிஸ்சார்ஜ்க்கான ஃபார்ம் கூட எழுதி வச்சிருக்கேன் சார். நீங்க பார்த்துட்டு ஒரு வாட்டி சைன் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ்க்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் சார். பார்த்துட்ட ஃபைல்ஸ்லாம் எதுவும் ரிப்போர்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. ஓகே தான். பட் ஆனா அவரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணுமா என்ன? 1 வீக் அப்சர்வேஷன்ல வைக்கலாம்ல? இல்ல ரகு, ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். நானும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டேன். தேவையில்லாம வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆக்சிஜனே அவரால் சுவாசிக்க முடியலன்னா பரவாயில்ல. இப்போ அவர் பிரீத்திங் நல்லாவே பண்றாரு. ப்ரொசீஜர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அதனால நம்ம டிஸ்சார்ஜ் ப்ராசஸை 2 டேஸ்ல ஆரம்பிச்சிடலாம். 1 வீக் வேண்டாம். ஒரு கன்சல்டேஷனுக்கு வேணா 2 டேஸ் நம்ம அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். சரி, ஓகே. ரேஷ்மா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே சார். அப்ப நான் கிளம்பவா சார்? கிளம்பலாம். ஒரு நிமிஷம், அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ என்னமோ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தே ரேஷ்மா, அதை இவங்க கிட்ட கேளு. ஜெனிஃபருக்கு தெரியாம ஏதாச்சும் இங்க நடக்குமா என்ன? ஜெனிஃபர் தான் ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சார் என்னாச்சு சார்? ஏதோ சின்ன கேட்க வரீங்க, ஓப்பனா கேளுங்க சார். நடிக்காதீங்க ஜெனிஃபர். ஆதிய பத்தி முக்கியமான சீக்ரெட் உங்களுக்கு தெரியாது. ரீசெண்டா 1 வீக்ல நடந்திருக்கு. ஐயோ சார், நான் ராக்கி கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பேசுறதுக்குலாம் டைமே கிடைக்கல. நான் வீட்டுக்கு கூட போகல. ஆதி வந்ததே எனக்கு காலையில அவன் இன்ஃபார்ம் பண்ணிருந்தான். கால் கூட பண்ணல சார், ஜஸ்ட் மெயில் தான் போட்டிருந்தான். அதுலதான் எனக்கு தெரியும் ஆதி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பேசவே இல்லை சார். பொய் சொல்றா, நம்பாத. ஜெனிஃபர், நீங்களும் கூட்டு கலவானியா இதுல? ஐயோ மேம், சத்தியமா எனக்கு தெரியாது மேம். பொய் சொல்லாதீங்க ஜெனிஃபர். ஐயோ மேம், என்னன்னு தெரியவே இல்ல மேம். நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் கெஸ் பண்ணுவேன் மேம். ப்ளீஸ் மேம், மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க மேம். அடடே, வாங்க சார். ரேஷ்மா, நீ ஏன் மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? நம்மளுடைய ஆட்ட நாயகரே வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேளு. ஆட்ட நாயகனா? என்னடா வளரிட்டு இருக்க? வளரலாம் இல்ல மச்சான், நீ ஒரு விஷயம் பண்ணல, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க அக்காக்கு. ரகு, சொல்லிட்டியா? ஓ, அப்ப சார் சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. என்கிட்ட எல்லாம் யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடு ரகு. இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சின்னதா பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் சொன்னலடா, சொல்லுவாங்க. ஏன்டா பண்ண? என்னது ஆதி? ஐயோ ஜெனிஃபர், உங்களுக்கு தெரியாதே. நீங்க இவனதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? டேய் ஆதி, என்ன பண்ண? சாருக்கு கல்யாணம். ஆதி சூப்பர் தான். எப்ப என்கேஜ்மென்ட், மேரேஜ் டேட் எப்போ? எதுவுமே சொல்லவே இல்ல. ஓ, எனக்கு தெரியாமயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும். சரி பரவாயில்ல விடு. என்கேஜ்மென்ட் எப்போ? என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சாச்சு. அட பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்ப பார்த்தாலும் சகோன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப. அவ்வளவுதானடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தர மரியாதை நீ. அச்சோ ஜெனிஃபர், உங்களுக்கு தெரியாதா?
என்னடா மச்சான் ஜெனிஃபர் கிட்ட சொல்லாம இப்படி பண்ணியிருக்க? அவ ஃபீல் பண்ண மாட்டா? பிரதர்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த பாவத்துக்கு ஒரு வார்த்தை கூட வேணா சொல்லாம இப்படி பண்ணுவேன். போடா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா மச்சான். உன் மேல ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் கொஞ்சம் அடங்குறியா? வாயை முடிக்கிட்டீரு. இங்க பார் ஜெனிஃபர், அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. என்கேஜ்மெண்ட் ஆனதுலாம் உண்மைதான். என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதான், எனக்கும் தான் தெரியுது. ஆனா ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஓ, நாங்க யாருமே முக்கியம் இல்ல, அப்படிதானே? ஓகே, சி தெளிவடா, எனக்கு வேலை இருக்கு. சி ஒரு நிமிஷம் இருடி, சொல்றது கேளுடி. நான் எல்லாரையும் பார்த்து தனித்தனியா பொறுமையா சொல்லுவோம்னு நினைச்சேன். இந்த பைத்தியக்காரன் இருக்கானே, அந்த பைத்தியக்காரன் அதுக்குள்ள வளர் வச்சிருக்கான். அதை நான் எனக்கு எப்படி தெரியும் அவன் இப்படி சொல்லுவான்? ஏன்னாலும் இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஜஸ்ட் ஃபன்னு. ஃபன்னான விளையாட்டுல கல்லு தூக்கி மண்டையில போட போடா. சரி ரகு, எனக்கும் வேலை இருக்கு. ஜெனிஃபர் கிளம்புவோமா? அக்கா யாரும் என்ன அக்கா சொக்கன்லாம் கூப்பிட வேண்டாம்னு சொல்லு. வேற வழியே இல்ல. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இந்த தம்பியை மன்னிச்சிருங்க அக்கா. அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டுக்கா. அம்மா அங்க இருக்க ரிலேட்டிவா மட்டும் வச்சு சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், சென்னையில வச்சு பாத்துக்கலாம், இல்லன்னா எல்லாருமே கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. அம்மா நீ போனா வரவே மாட்டேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பரா நடக்கலக்கா. ஜஸ்ட் ஒரே ஒரு தட்டு வெத்தல பக்கம் வாங்கி அவங்க அம்மா வர சொல்லி அப்படியே மாத்திக்கிட்டுதான்க்கா. வேற எதுவுமே இல்லக்கா. ஏன்க்கா இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? நான் என்ன கல்யாணமே பண்ணிட்டு குழந்தையோட வந்து நின்ன? யாருக்கு தெரியும், குழந்தை கூட இருக்கலாம் தான் நினைக்கிறேன். டி சரி ஓகே, அப்ப எதுக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி சொல்லல? எனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் சொன்னா நாங்க என்ன உன்னை பார்த்து போறாமையா பட போறோம்? கரெக்டான கொஸ்டின், கரெக்டான டைம்ல. சூப்பர் ஜெனிஃபர், நீ வாயை மூடி. என்ன கேட்டது நானு, பதில் என்கிட்ட சொல்லு. அப்படி இல்லப்பா, அது வந்து நேர்ல வந்து சொல்லிக்கலாமேன்னு தான் நினைச்சேன். போன்ல சொல்றதுக்கும் நேர்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ப்ளீஸ் மன்னிச்சதே, சாரி. கல்யாணத்துக்கு என் தங்கச்சி நீ இல்லாம எப்படி நடக்கும் சொல்லு? நீ தானே குத்து விளக்க பிடிச்சுக்கிட்டு அண்ணன் 3 முடிச்சு போடும்போது பின்னாடி நிக்கணும். அப்ப நானு அக்கா நீங்க தானே 3 முடிச்சு போடுறதுக்கு ஹெல்ப்பே பண்ணணும். 2 முடிச்சு போனா 3வது முடிச்சு யார் போடுவா? நீங்க தான் போடணும். சின்னக்கா நீங்க இல்லாமயே நான் கல்யாணத்தை முடிப்பேன். போங்கு ஐயா போங்கு 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 செல்ஃபி சேகரு போங்கு ஐயா போங்கு. யாரும் நம்பாதீங்க, ஐஸ் வைக்கிறான். பெரிய ஐஸா தூக்கி தலையிலேயே வைக்கிறான், நம்பாதீங்க. நீ வாங்கி மூடிக்கிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம்? உன்னை யாராச்சும் சொல்ல சொன்னாங்களா? அப்ப சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்கேன், அப்படிதானே? சிப்பா என்கிட்ட பேசவே பேசாத, எனக்கு வேலை இருக்கு. அக்கா நான் கிளம்புறேன். சாரிடி, கல்யாணத்துக்கு எல்லாரும் இல்லாம எப்படி சொல்லு? நான் உங்ககிட்ட எல்லாம் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணுவேனா என்ன? யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணுவேன். அப்படி கேளுங்க ஜெனிஃபர், நீ வாயை மூடு. சரி கல்யாணம் எப்போ? கல்யாணம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த்ல ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுக்குள்ள எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஐச தூக்கி வைக்கிறான் தலையில, ஐச தூக்கி வைக்கிறான் தலையில. நம்பாதீங்க 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 நம்பாதீங்க. அக்கா அந்த வெசவசி இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஒருத்த வாயிலே போட வேண்டியது இருக்கு. சிரிக்காதரா பக்கி. பின்ன என்னடா, என்கேஜ்மெண்ட்டை யாருக்குமே சொல்லாம முடிச்சுட்டு வந்தா கோவம் வருமா வராதா? நம்ம வியூவர்ஸ் கூட கோவப்படுவாங்கடா. ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வார்த்தை கூடவா சொல்ல மாட்டேன்? வேண்டாண்டா, இவங்க 2 பேரையும் தூண்டி விட்டது பத்தலன்னு சொல்லிட்டு பாக்குறவங்களையும் தூண்டி விடுறியா நீ? மக்களே இவனை நம்பாதீங்க, இவன் சரியான ஃப்ராடு. இவன் ஏதோ ஹீரோ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதுனால இவனை நம்பாதீங்க. நல்லவன் மட்டும். இவன் இருக்கிறதுலயே நம்பர் 1 அயோக்கியத்தனம், போர்க்கித்தனம் எல்லாத்தையும் பண்றவன். டேய் என்னுடைய பெருமையை பேச வேண்டிய ஃப்ரேம் இது இல்லடா மச்சான். இப்ப உன்னுடைய ஃப்ரேம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கியே, பதில் சொல்லு. நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தாலே நான் சமாளிச்சிருவேன். அப்ப கூட சமாளிப்ப, உண்மையா சொல்ல மாட்டேன், அப்படிதானே மச்சான்? இதுக்கு மேல வழி தெரியலடா. உன் கால வேணா உழுதுவேன், அமைதியா இருடா. காலு தோதான் இருக்கு, உளுறியா? செருப்பு. சாரி மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கேரியான் மச்சான். அக்கா அவன் என்ன சொன்னாலும் தெரியலக்கா, சாரிக்கா. டேய் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் அவகிட்ட சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ பாவம் அப்படி இப்படின்னு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். நீ வந்தவனே அப்படி நடிக்கிறா, கோவமா இருக்கா மாதிரி, அப்படிதானே? போதும் நடிச்ச வரைக்கும். சின்ன மச்சான் சொல்ற உண்மையாவா? ஆமா, அவன் நடிக்கிறான், நம்பாத. எனக்கு அப்பவே தெரியும் என் அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. என் நிலைமையை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆளு என் அக்கா மட்டும்தான். சாரிக்கா. டேய் உன் மேல கோவமா இல்லைன்னு நான் சொன்னேனடா, இழிக்கிற? இல்ல எனக்கு தெரியும் என் அக்கா என் மேல கோவமா இருக்க மாட்டாங்கன்னு. அக்கா டேய் பைத்தியக்காரா, உனக்கு கல்யாணம் அப்படின்னா எனக்கு எப்படிலாம் சந்தோஷம் இல்லாம இருக்கும் லூசு? அதெல்லாம் நான் கோவப்படுவேனா என்ன? சும்மா கிண்டல் பண்ண. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம என்கேஜ்மெண்ட் பண்ணதுல எனக்கு வருத்தம், சரியா? அதுக்கு உன்ன பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. எங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் ட்ரீட் வச்சிடணும். என்ன ஜெனிஃபர், ஓகே தானே? ட்ரீட் தானே, அதெல்லாம் செஞ்சிடலாம்க்கா. சீரப்பா பிரச்சனை இல்ல. சாரி, நீயும் சிரிச்சிரு. இப்படி கோவமா இருந்தா நல்லா இல்ல, பார்க்க முடியல, அதான். டேய் உனக்கு பிடிச்ச ஷவர்மா வாங்கி தரேன். 1 இல்ல 2 வாங்கி தரேன். உனக்கு 1 புருஷனுக்கு 1. எப்படி சூப்பரா? சின்ன பார்த்தா சவர்மாக்கு செட் ஆவ மாதிரியாடா இருக்கு. லாலிபப்ப சேர்த்து வாங்கி தரேன். டேய் சாரி.
சரி ஓகே, ஷவர்மா வாங்கி தரேன்றதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இங்க பாரு, கரெக்டா என் புருஷனுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துடணும், சரியா? உன் புருஷனுக்கு என்ன, பிறக்க போற குழந்தைக்கும் சேர்த்து வாங்கி தரேன். அடி லூசு மாதிரி பேசாத, சிப்படா. சும்மா தம்பி கிண்டலுக்கு சொன்னேன். அடி வாங்குவ நீ, ஓடிடு. இவ்வளவு நேரம் என்ன வச்சு ஓட்டும் போது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவள வம்பு இழுக்கும் போது மட்டும் இப்படி நேக்கா எக்ஸ்ட்ரா பாத்தீங்களாக்கா? இருக்கிறதுல கேடி அவதான்க்கா. அப்படியே நீ பிளேட்ட மாத்தாத, சின்னக்கு எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். வர சண்டே ரகுவும் வீடு பாத்துட்டேன்னு சொன்னான். அன்னைக்கு எப்படியோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்டாஃபும் அங்க இருப்பாங்க. சோ ரகு எப்படியோ மார்னிங் ஃபுட் அவன் அரேஞ்ச் பண்ணிடுவான். லஞ்ச் என்னோட பொறுப்பு. யாருக்கு என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சிஸ்டர்ஸ் கிட்டே சொல்லிடலாம். ஓகே, இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட வேண்டியதான். அக்கா நீ கொஞ்சம் லீவ் விட்டுருவோமா நம்ம? ப்ளீஸ்க்கா, ஒரு நாள் தானே, எல்லாருமா ஜாலியா இருந்தா நினைச்சு பாருங்களேன், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடலாம். ஒண்ணு பண்ணுவோம், நம்ம ஹோட்டல் புக் பண்ணுவோம். அதுக்கான செலவு என்னோடது. சூப்பர்க்கா, ஹோட்டல் கண்டிப்பா புக் பண்ணுவோம். இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் வர சொல்லுவோம். எப்படி லஞ்ச் என்னோடது, புக் பண்றது உங்களோடது, மார்னிங் பார்ட்டி ரகுவோடது. சூப்பர் ஐடியாக்கா, ஃபன் பண்றோம். சண்டே அப்போ ஜாலி தான். மஜா பண்றோம்க்கா, ஜாலிலாம் இல்ல, தெரிக்க விடும். சரி சரி, அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப போய் வேலை பாரு. சரி ஓகே.